ஒரு பெரிய கைத்தல குடுத்துடலாம். இப்போ வரப்போறவங்க வந்துட்டு ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது. கிட்டத்தட்ட 100, 200ன்னு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் பிரியா அம்மாவை வந்துட்டு ஒரு பெரிய கைத்தல குடுத்து வெல்கம் பண்ணிடலாம். ஏன்னா பின்னாடி இருக்கிற 100 குழந்தைகளுமே வந்துட்டு இவங்களோட பொறுப்பு. இவங்க தான் வந்துட்டு அவங்கள எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கும் எனக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா, தீபாவளி தித்திக்கும் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஹான் ஃபவுண்டேஷனில் பண்ணியிருந்தோம் மேம். அதுக்கு வந்துட்டு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் வந்துட்டு கேபிஒய் ராஜா ப்ரோவோட நான் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன் ஓஎம்ஆர் மாலில். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தில் குத்தலாமா அவனோட பிரியாமாவுக்காக? ஆக்சுவலி இது பணின்னு சொல்ல முடியாது, சேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த சேவை வந்துட்டு நல்ல மனம் இருக்கவங்களுக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஒரு மனசு வந்துட்டு நம்மளுடைய பெரியம்மாவுக்கு இருக்க ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துடலாம், நல்லாவே கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரன்னிங் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ், அவ்வளோ ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ 2015 விஜய் எனக்கு தெரியும். அந்த சென்னை ஃப்ளட்லேருந்து ஒர்க் பண்ணும்போது அப்பத்துலேருந்து பழக்கம். ஸோ இது இது யதார்த்தமாக இப்படி என்ன சொல்லுவாங்களே, தெய்வம் மனுஷ ரூபேன அப்படி சொல்லுவாங்க. எப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, எப்போல்லாம் ஒரு ஒரு ஸ்ட்ரகிளிங் மொமெண்ட் வருதோ, அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை என்னென்னா, அப்படியே கஷ்டத்தை கடவுள் அப்படி கொடுப்பாரு. பட் அட் த மொமெண்ட் நம்மளால் என்னால் முடியவே இல்லை பகவானே அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு கையில் பிடிச்சி தூக்கி விடுவார். அந்த மாதிரி சில ஏஞ்சல்ஸ் நம்மளை சுற்றி எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கார்டியன் ஏஞ்சல் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜி. அட் எனி டைம் வென் ஐ ஃபீல் லைக் என்னால் முடியல இதுக்கப்புறம் அப்படின்னு, என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே, when we have few people in our mind, நம்மளுக்கு அது மனசில் இருக்கும். சில பேர் நம்ம அவளை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், அப்படியே வேகமாக வேலையை பார்த்துட்டே இருப்போம். ஒன் பர்டிகுலர் டைம் when we feel like no we are helpless, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கால் பண்ணினா போகிறோம், அந்த வேலை நடக்கும். அந்த மாதிரியான ஒரு ஏஞ்சல் தான் இவங்க. ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபு. ஐ குட் ஃபீல் தட் அவங்களுடைய அந்த அந்த ஹோல் டீம் 9 பேருமே பாடினதை தாண்டி அதில் ஒரு உணர்வு இருந்தது. அது ஒரு ஒரு நம்ம அந்த உணர்வுகளோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அப்போ தான் ஒரு 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 ஃபவுண்டேஷன், இப்போ 100 குழந்தைங்க இருக்காங்க, 2000 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது வி டாக் டு தெம். அது த்ரூ வைப்ஸ் தான் நம்மளால் அவங்களோட பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு அழகான மொமெண்ட், அழகான வைப் இங்கே இருந்தது. அண்ட் ரெண்டாவது நான் பாடிட்டேன், எனக்கு நிறைய இன்னைக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி முகம் தெரியாமல் முகவரி இல்லாமல் பாடணும்னு ஆசைப்படுற எத்தனையோ குழந்தைங்க இருக்கும்போது அவங்களில் தேடி எடுத்து அந்த நவரத்னங்களையும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் பல்லாயிரம் குழந்தைகள் நல்லா வரணும். அதே மாதிரி தான் நானும் சொன்னேன், எங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் இங்கே நின்று பாடணும் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த மேடை சொன்ன அவங்க முதல்ல விஜயமா பேசும்போதே சொன்னாங்க, இந்த மேடை எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த பகவத் கிருபை சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். அது மாதிரி ஒரு குரு அமையணும், அதுக்குண்டான எல்லா விதமான சூழலும் ஆசீர்வாதமும் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களுடையன்னு சொல்கிறத தாண்டி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இது மாதிரியான ஒரு மேடையும் அங்கீகாரமும் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. தேங்க்யூ ஸோ மச் விஜிமா. லவ் யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. கடவுள் ஆயுள் ஆரோக்கியம் கொடுத்து உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு அந்த காட் பிளஸ் யூ தங்கம். காட் பிளஸ் யூ. எல்லாம் சூப்பராக அமையணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. ஆக்சுவலி அப்படி உடனே உங்களை கீழே இறக்க விரும்பலை. சின்ன ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிருக்குது. பிரியாம்மா வந்துட்டு ரொம்ப அழகாக பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக பாடணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோமா. ப்ளீஸ் 2 வரிகள் மட்டும் எங்களுக்காக. ஒரு பெரிய கைத்து ஊத்துலாமா பிரியாமாவுக்காக? எல்லாரும் பாடிட்டாங்க. நீ ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும்
அடைக்கலமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது மடியோ நீ மோதிவிடு. தேங்க்யூ ஸோ மச். மன்னிச்சுக்கோங்க, எல்லாமே படிச்ச நடுவில் வந்து நிற்கிற மாதிரி மொத்த பாடகர் நடுவில் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் அப்படி இருந்தது. ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச்மா. ஒரு ஆசிரமம் இல்லை, ஒரு குழந்தை காப்பகமும் இல்லை, அத்தனை பேரை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, அத்தனை பேருக்கு தங்குமிடம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் ஒன்று செய்யறதுக்கு கூட மனசு வராது யாருக்குமே. தனக்கு உடுத்த உடை இருக்கோ இல்லையோ, தனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கோ இல்லையோ, தான் எந்த இடத்துக்கு போகிறோமோ இல்லையோ, எத்தனை சாக்ரிஃபைசஸ், எத்தனை நாளோட கண்ணுறக்கம், அதோட பலனாக தான் இன்னைக்கு அம்மா இங்கே இருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே அம்மா தான் பிரியாம்மா, பிரியமான பிரியாம்மா. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை அம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் மேம், மேடையிலே சொல்லிடுறேன். அது உங்களை கோத்து விட்டது வந்துட்டு அப்பாஸ் ப்ரோ தான். அப்பாஸ் ப்ரோ எங்கே இருக்கீங்க? அவர் தான் கொடுத்துரு. அவருக்காக ஒரு பெரிய கற்று கொடுத்துரு பார்ப்போம். இந்த ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க, வேற லெவல். ஆக்சுவலி இந்த பாடல் வரிகள் செலக்ட் பண்ணுற பாட்டு இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு ஒரு கருத்து இருக்குது. உன்னால் முடியும்னு நம்புனா நீ கண்டிப்பாக முன்னேறுவ அப்படின்றது தான். அதுதான் பிரியாமா. அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். சூப்பர். அடுத்தது இப்போ வந்துட்டு ஒரு அழகான மூமெண்ட், உங்கள் எல்லார் கையாலையும் நம்மளுடைய பெர்ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு ஒரு அழகு நினைவு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துலாம் நம்மளுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் வெல்கம் பண்ணிடலாம். ஓகேவா? கைத்தலாமா அவங்களுக்காக? இது சிலதெல்லாம் லேட் பண்ணக்கூடாது, மறந்துடுவோம், இப்போ 2 நாள் தள்ளி போயிடும் அப்படின்றதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ப்ரொசீடிங்ஸ் இந்த இதுலேருந்து வரதெல்லாம் அவங்களுக்கு கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். ஜஸ்ட் அதுக்காக தான். சாரி டு கீப் யூ வெயிட்டிங். செக் ரெடியாக இருக்கு. கலெக்ஷன்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கையில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு என்னென்ன பண்ண முடியுமோ இப்போதைக்கு we have collected about 80,000. 20,000 is already done, made of. So about 1 lakh towards Gold Heart Foundation. ஓகே, இதே மாதிரி வந்துட்டு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்துட்டு நம்மளுடைய கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் இல்லாமல் நிறைய மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு தான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. Praniti, if you can also step forward. And இன்னும் கொஞ்சம் பேரை ஹானர் பண்ண வேண்டியது இருக்கு. ஆடியன்ஸ், பாட்டு கச்சேரி இன்னும் முடியல, பிக்சர் அபி பாக்கி ஹே. இது ட்ரெய்லர் தான் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாங்ஸோட உங்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கணும்னு பார்க்குறோம். வில் ஜஸ்ட் டூ தி ஹானர்ஸ். இவங்களை ரொம்ப நேரம் மேடையில் நிற்க வைக்க முடியாது. ஸோ வில் ஜஸ்ட் டூ தி ஹானர்ஸ் ஃபார் த மியூசிஷியன்ஸ் அண்ட் த பெர்ஃபார்மர்ஸ். இவங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டோம். அங்கேருந்து அங்கே உட்காந்துட்டாங்க. இஃப் வினோத் அண்ட் ரேஷ்மி கேன் ஆல்சோ ஜாயின் அஸ் ப்ளீஸ், ஸோ தட் வி கேன் ஆல்சோ ஜஸ்ட் ஹேவ் யூ வித் அஸ். Playback singers, yet so humbled souls on earth. இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். They are running சமக்ரதா அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் மல்டிபிள் எபிலிட்டிஸ் கொண்ட குழந்தைங்களை மேடை ஏற்றி பார்க்கணும், அவங்கள பாட வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. The very very popular juries of Zee Saregama. So both Vinod and Reshmi creating a lot of talents. நிறைய டேலண்ட்ஸை உருவாக்குறதுக்கு பெரிய சோர்ஸாக இருக்காங்க. இந்த மேடை அவங்கள வர வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இங்கே நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களையும் ஒரு காலத்தில் அங்கேயும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட they were so humble. எனக்கு வரதை பற்றியும் சொல்லலை, வந்தப்புறம் இங்கே ஏறி வந்துட்டாங்க. இங்கே உட்காருங்க சொல்லுங்கன்னா கூட பின்னாடி போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் காலத்தில் ஆட்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் சார்.
வேற லெவல். ஆக்சுவலி வந்துட்டு அதுக்கும் ஒரு மனசு வேணும். ஏன்னா சீஃப் கெஸ்ட் ரோல் உட்காராம லாஸ்ட்டில் உட்காந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. மீண்டும் ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துலாமா அவங்களுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹானர் பண்ண போகிறது நம்முடைய சிங்கர் சரவண பாபு அவர்கள். ஒரு பெரிய கைத்தில் கொடுத்தலாம் நம்முடைய சரவண பாபு அவர்களுக்காக. நெக்ஸ்ட் ரீனா ஆண்டனி அவர்களுக்கு வந்துட்டு ஹானர் பண்ண போகிறோம். அடுத்தது பவித்ரன் விஆர். பலமா கை தட்டலாமா? எல்லாருமே வந்துட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல இன்னும் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு முதல் மேடை தான் இது. அடுத்ததாக வர்றது ஐஸ்வர்யா வி. வாவ் மேம், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க போல. அடுத்ததாக வீர மணிகண்டன். பலமான கைத்தல குட்டலாம் நம்முடைய வீர மணிகண்டன் அவர்களுக்காக. அடுத்ததாக ரோகிணி எஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தல கொடுத்துடலாம். கை தட்டிகிட்டே இருக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் கை வெளிச்சாலும். கை தட்டினா வந்துட்டு பிரெயினுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூலில். அதனால தூக்கம் வருதா மேம்? அப்படிலாம் இல்லைல்ல. எந்த ஸ்கூல்லையா மேம்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேம். ஓகே, அடுத்ததாக பாரதி மோகன் அவர்களுக்கு வந்துட்டு ஹானர் பண்ண போகிறோம். பாரதி மோகன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துலாமா? கைத்தரலாமா? நல்லா. அடுத்ததாக பிரவீனா எஸ் அவர்களை வந்துட்டு ஹானர் பண்ண போகிறோம். பிரவீனா எஸ் ஒரு பெரிய கைத்தறி கூட வெல்கம் பண்ணலாம். பிரவீனா எஸ் அவர்களை. Last but not the least, youngest man in the team, Satish Balan bro. நல்ல பலமா. அவர் பதட்டத்தில் ஒன்றும் புரியல, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா தானே? ஓகே, அடுத்ததான் வந்துட்டு நம்முடைய மியூசிஷியன்ஸுக்கு வந்துட்டு ஆனர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சத்யா ப்ரோ கீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹானர் பண்ண போகிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நல்லா. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு அழகாக நமக்கு வந்துட்டு மியூசிக் வாசிச்சுருந்தாங்க. இன்னுமே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கும் அவங்க தான் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல பலமான கைத்தட்டலை கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறது சத்யா அவர்கள். அண்ட் அடுத்ததாக சரவணன் ப்ரோ கீபோர்டு. ஒரு பெரிய கைத்தல் குத்தலாம் சரவணன் ப்ரோ அவர்களுக்காக. நல்ல பலமா. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹானர் பண்ண போகிறது மார்க்ஸ் ப்ரோ கீஸ் அவர்களும் வந்துட்டு கீஸ் தான். ஒரு பெரிய கைத்தல் குத்தலாம் மார்க்ஸ் அவர்களுக்காக. அடுத்ததாக ட்ரம்ஸ் ரமேஷ் அவர்கள். ஒரு பெரிய கைத்தல் குத்தலாம் ரமேஷ் அவர்களுக்காக. அடுத்ததாக நிக்கில் பேஸ் கிட்டார் அவர்களுக்காக. அழகான ஒரு மொமெண்டோ. நிக்கில் பலமாவே கைத்தட்டலாமே. ஸ்கூலில் வந்துட்டு படி அப்படின்ற மாதிரி. நைஜிலாஸ் ப்ரோ, சாரி ப்ரோ, இப்படி தான் ப்ரோ. நைஜில் ப்ரோ ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் நம்முடைய நைஜில் ப்ரோக்காக. பேஸ் கிட்டாரிஸ்ட். உங்கள் பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்ட இருக்க போகிற ப்ரோ. ஓகே, அடுத்ததாக நம்ம ஹானர் பண்ண போகிறது விஸ்வா ப்ரோ தபலா. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் விஸ்வா ப்ரோக்காக. ஓகே, அடுத்ததாக ஹானர் பண்ண போகிறது நிரேஷ் ப்ரோ ரித்தம் பேட். நல்லா கைத்தட்டலாமா? ஓகே, அடுத்ததா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த ஆர்கெஸ்ட்ரா டீமோட ஆர்கனைசர் விஜே சுபாஷ் ப்ரோவுக்கு ஒரு அழகான மொமெண்டோ. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தலாம் விஜே சுபாஷ் ப்ரோ அவர்களுக்காக.
ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம், அழகாக இருக்கும், அதான் மெமரிஸ் நமக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி வந்துட்டு எல்லாரோட மனசுலையும் இதே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்னும் கண்டினியூ ஆக்கி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம். A few words from Vinod and Reshmi ji, and it's time to honor them as well. Words fail for people like this who are there always to support us. கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே சப்போர்ட் இன்னும் வந்துட்டு தொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஃபியூ வேர்ட்ஸ் ரெண்டு பேருமே பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். ஆக்சுவலாக இங்கே வந்து மாட்டி விட்டாங்க ஸ்டேஜ் மேலே பேச சொல்லி. பேச்சு அவ்வளோ வராது, பாட சொன்னால் பாடுவோம், பட் பேச்சு கம்மி. கண்டிப்பாக பாடலாம் சார், அதுவும் நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம் சார். ஸோ என்னென்னா கூப்பிட்டப்போ அவங்க வந்து when I spoke to her, she said இதெல்லாம் ஒரு amateur singers அப்படின்னு. ஆக்சுவலி என்னோட for me there is no amateur professional. It's about the connect with the audience. And I think all the singers here are a lovely connect with the audience. So that's about it. மியூசிக் வந்து டெக்னிக்காலிட்டிஸ் அது பேசலாம், இந்த சங்கதி வரல இதெல்லாம் பேசலாம். at the end of the day கேட்குறவங்க வந்து they should feel good about the music. So if I'm able to connect with heart to heart and the connection ஆச்சுன்னா then everyone is a professional. So hats off to the team, brilliantly done. I'm so happy that I could be here and share this moment with all of you. So looking forward to many more such programs, and hopefully I'll get you to sing in my show also. You people are free, please do join us whenever there's a show. So thank you so much, and honor to be sharing the stage with all of you, sir. And you came to Jazeel, yeah? You came for the launch of Shadbo 3, yeah. Nice to see you, Praniti. So thank you all so much. And Vijay, amazing job. So Velila actually was talking to Yash and his wife and saying nice crowd vandirukku appadina. So I just told them one thing: if the intentions are good, it will happen. Universe will take care of rest. So நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன், நீங்கள் so called professionals அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதோட கம்மியான ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கும், but still the show goes on. But there's so many people to support you, so I think you will go places. So all the very best. தேங்க்யூ ஸோ மச் சார். ரேஷ்மி மேம், உங்கள்கிட்டேருந்தும் வந்துட்டு ஃபியூ வேர்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். யா, கண்டிப்பாக அவங்கள ஹானர் பண்ணோம். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தலாம் நம்மளுடைய ரோஷினி மேம்காக. It is because of them that I am there with Z's jury panel today. And thank you for that. Ever indebted for that. பெண்கள் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாவை கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு.
சத்தம் இன்றி முத்தமிடும் தேகமெங்கும் மின்சாரம் பாய்ந்ததேனோ அன்பே. மோகம் வந்த என் மீது வீழ்ந்ததேனோ கண்ணே மலர்ந்த கொடியோ மயங்கி கிடக்கும். இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும் சாரம் ஊறும் நேரம் தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றே முத்தமிடும். Thank you so much. Thanks orchestra. Thank you all so much. இவ்வளவு தன்னடக்கம் கூடாது பாஸ். Beautiful, beautiful, both of you. Thank you so much for being here with us. Thank you. And time to honor few of my close friends and humble people on earth. அதில் 3 பேர் இன்றியமையாதவங்க. Mr. Suresh sir from India Cements. Such a high profile person. அது உலகத்துக்கே அவரை தெரியும். சிஎஸ்கேனா எத்தனை பேருக்கு தெரியாது இல்லை? The man behind all the fame, India Cements Capital ஓட CEO, MD, Chairman, President. நல்ல பலமான கைத்தல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கமிங் சார். ஆக்சுவலி அவருமே வந்துட்டு ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வந்துட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்காக மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல கொடுத்துடலாம். சங்கீதம்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு பொழுதுபோக்குன்னு என்னுடைய அனுமானம் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட் கை டு ஹேவ் சம் ட்ரைனிங் ஃப்ரம் மேடம் ஆல்சோ. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் டு சே தட் முதல்ல நான் வந்து இவங்களை என்கவுண்டர் பண்ணது வந்து ஸ்மூலில் பார்த்தா பேரே வந்து இவங்க பேர் இருக்காது, சரிகமான்னு இருக்கும் பேரில். அதை பார்த்தா என்னது நாவல்ட்டியாக இருக்க ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 15. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணிவு, அந்த தெளிவு, பாடுறதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அப்படி தான் நான் கரெக்டான மேடத்தோட அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த சொல்லிக் கொடுக்குற திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, தட் இஸ் ரியலி கிரேட். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் டீச்சர்ஸ், இவங்க மாதிரி சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் யாருமே கிடையாது. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஏன்னா இன்றைக்கி அதனுடைய ப்ரூஃப் வந்து இன்றைக்கி 9 பேர் வந்து இந்த மேடையில் தே ப்ரூவ் தேர் டேலண்ட். அதுதான் வந்து அதனுடைய அவுட்கம்னு சொல்லலாம். இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது முயற்சியினுடைய பலன் வந்து இன்றைக்கி நம்ம 9 பேரை பார்த்தோம். நம்ம அந்த விஷயத்தில் எனக்கும் அந்த பாக்கியம் இருந்து அவங்ககிட்ட கற்றுன்றது. ஸோ சங்கீதத்தை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குல்ல வித்யோதயா ஸ்கூல் டி நகரில் வந்து நான் கவுன்சிலில் இருக்கேன். நான் அங்கே வந்து அந்த இவங்க வந்து சேர்மன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 5-6 பேரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு மியூசிக் கிளாஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது பண்ணி சூஸ் பண்ணி ஒரு அப்படி ரேண்டமாக அதில் ஒரு பொண்ணு சொல்லிட்டு, ப்ளீஸ் மேடம் மேக் மியூசிக் எஸ் ஃபுல் டைம் கோர்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த பாடத்தை விட அந்த மியூசிக் பிடிச்சிருக்குங்கிறது வந்து நான் பார்த்துட்டு அப்படியே இதாகிட்டேன், அசந்து போயிட்டேன். இன்னசென்ட்டாக அந்த பொண்ணு வந்து 3rd ஸ்டாண்டர்டு கேர்ள்ஸ் சொல்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் மியூசிக்கே வச்சுருக்கீங்களேன், எனக்கு பாடத்தோடு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க பேரண்ட்ஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணால் தான் வந்து ஃபர்தராக நம்ம வந்து உள்ளே போய் லேர்ன் பண்ண முடியும்,
ப்ரூவ் பண்ண முடியும்னு. அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது, நமக்கு என்ன கிடைக்க போகுது இந்த மியூசிக்னால அப்படின்னு. ஃப்ராங்காக கேட்டிங்கன்னா, ஈவன் அட் திஸ் ஏஜ் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர் சினி சாங்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ப்ளஷர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்வரத்தில் பாடுவேன், அவ்வளோதான். மேபி அவர் சொன்னார், மேபி டெக்னிக்கலி தெர் மேபி சம்திங் ராங் திஸ் தட், பட் அந்த கனெக்ட் இருந்தால் போதும். பாட்டோட நம்ம மனசோட அந்த கனெக்ட் இருந்ததுன்னா நேச்சுரலி அது பெஸ்ட்டாக இருக்கும்னு. ஒன் மோர் திங் ஐ அப்சர்வ் இஸ், இவங்க வந்து ஒரு ஹம்பிள் பீனிங் தான் ஆரம்பித்தாங்க. இந்த விஜயலட்சுமி அகாடமிங்கிறதையும் சரி, இந்த இதையும் சரி, ஸ்டுடியோ 7 Strings ஃபஸ்ட்டு ஸ்பான்சரும் நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். இப்போ ரிமெம்பர் ஸ்டுடியோ 7 Strings ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் வி டிட் இட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம், ஒரு விருட்சம் மாதிரி வளர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதனுடைய பலன் வந்து போக போக தான் அவர் சொன்னார், 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவும் பெருசாக இருக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ ப்ரே காட் இந்த டீம் வந்து இன்னும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்யணும், சிறப்பான என்ன சொல்ல அவார்டை வாங்கணும். இன்ஃபேக்ட் துரோணாச்சாரியார் ஒரு அவார்டுன்னு மேடத்துக்கு கொடுக்கலான்னு என்னுடைய ரெக்கமெண்டேஷன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் மேடம். தேங்க்யூ சார். ஆக்சுவலி வந்துட்டு அப்படி உங்களை வெறும் கையோட அனுப்ப முடியாது சார். எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஹானர் கொடுத்துட்டோம். உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் கேட்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்றேன் சார். ஃபியூ லைன்ஸ் நீங்கள் வந்துட்டு பாடி கேட்கணும் அப்படி சொல்லி ஒரு ஆசை. கைத்தரலாமா நம்மளோட சாருக்காக? தேன் சிந்து தேவானம் உடையனை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாள் வாழ்க. தேன் சிந்து தேவானம் உனை என்னை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாள் வாழ்க. பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள் பனிமேடை போடும் பால் வண்ண மேடி, பனிமேடை போடும் பால் வண்ண மேடி கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் வாழ்க. தேன் சிந்து தேவானம் உனை என்னை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாள் வாழ்க. Thank you so much, sir. Thank you so much, sir. I hope next time she will make me to join this. டெஃபினெட்லி சார். கிளாஸ்க்கு ஒழுங்காக வந்துடுங்க. கிளாஸ்க்கு டிமிக்கி கொடுத்தா வர சேர்த்துக்க முடியாது. அண்ட் நான் 3 பேரை சொல்லியிருந்தேன். இன்னொரு 2 பேர் மதிப்பு மிக்கவர்கள், மதுமிதா அம்மா, காற்றுவெளி சேனல். அண்டு இந்த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது அப்புறமா இவங்க வந்து ஒரு எழுத்தாளர், சமூக சேவகி, சிந்தனையாளர், நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ மச் ஆஃப் அபண்டன்ட் டேலண்ட். சோஷியல் சர்வீஸ்னால் அப்படி வந்து முன்னே நின்று செஞ்சுட்ருப்பாங்க. பிரியத்தின் காரணமாக அவங்க வந்திருக்காங்க. இவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, உள்ள என்ன பண்ணுறாங்க தெரியல. மதுமா, தேங்க்யூ. பிரணதி, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். வாங்க பிரணதி. ரொம்ப
சந்தோஷம். இருங்க இருங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு விஜி கூட இங்கே இருக்கு. விஜிமான் தான் சொல்லுவேன்னா, அவங்க என்னுடைய மகள்னே எனக்கு நான் நினச்சிருக்கிறேன். ஒரு நேர்காணலில் முதல் தடவை நேர்காணல் கொடுக்குறப்போ அற்புதமான அதாவது அவங்க இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். முதல் முறை அவங்க நேர்காணல் தர்றப்போ மறுபடியும் தருவேம்மா அப்படின்னாங்க. 2வது முறை விஜிஸ் அகாடமி அப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தர்றதுக்கு. 2வது முறை உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளோடையும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் என்னுடைய வாயில் இப்போ ஐயா சொல்லிட்டு போனாங்க ஒரு அவார்டு தரணும்னு. எனக்கு மனம் நிறைந்து கலைமகள் சரஸ்வதி அப்படிங்கிற விருது தரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. அது 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சந்திக்கவும் முடியலை, பேசினோம். எப்படி அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ பாடல், அது மாதிரி நானும் கற்றுக்க பிரியப்பட்டேன். ஆனால் ஒரு ஒழுங்கீனமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்னால் கற்றுக்க வர முடியல. இன்றைக்கி நிகழ்வு இங்கே இருக்குது அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப மனம் நிறைந்து அவங்கள வாழ்த்தணும்னு வந்தேன். உள்ளே வரேன், வாணி மகால், அங்கே ஒரு சரஸ்வதி கடாட்சம் நிறைஞ்சவங்க அவங்களவே சரஸ்வதி ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் முன்னாடி கூட மனுஷ ரூபேன அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நிறைவாக இருக்குது. ஒரு இசை நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்னு அவங்க குழந்தைங்களுக்கு இசையை மட்டும் கற்றுத்தரல. இசையை மட்டும் கற்றுத்தரல, நேரம் எப்படி கடைப்பிடிக்கணும், இந்த உணவு எப்படி இருக்கணும், ஒழுக்கம் எப்படி இருக்கணும், உளவியல் ரீதியான சிகிச்சை தர்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இசை மருத்துவம் அப்படின்னு நாம் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவங்க மருத்துவத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க சேனல்லையாக இருக்கட்டும் சரி, அவங்கள தேடி வர்ற குழந்தைங்களாக இருக்கட்டும் சரி, வளர்த்து விடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அமையாது. அது என்னுடைய பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கு. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்த குழந்தைங்க எல்லாரும் சொன்னதை திருப்பி நான் சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு அருமையாக குழந்தைங்க. அந்த சின்ன குழந்தை முதல்ல இந்த பாட்டு பாடுதுன்னு பார்த்தா அடுத்து கொஞ்சம் பேசும் பாடுது, மெட்லி பாடுறாங்க, ஒரு ஹம்மிங் மட்டும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் இங்கேருந்து ஒரு அவ்வளோ பெரிய சிங்கர்ஸ் இருக்கிற மேடையில் எப்படி முன்னாடி இருக்கிறவங்கள ஆடுங்க, கூட சேர்ந்து பாடுங்க சொல்லுவாங்களோ அதுக்கும் அதிகமாக இங்கே முதல் பாடல் அப்படிங்கிறாங்க, அதையும் அதிகமாக செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. எல்லாம் அது இயற்கையில் வருதா, இவங்களை நெருங்கின பிறகு வருதா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலி தானாகவே பாட வச்சு அவங்களையும் பாட வச்சுட்டாங்க. இன்றைக்கி இது மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களை தொட்டு வர்றப்போ நடக்கும். இன்றைக்கி இந்த ஃபவுண்டேஷனுக்கு செஞ்சு கொடுத்த விஷயம் யாருமே பண்ணாதது. முதல் இசை ஒரு நிகழ்வு நடத்துகிறப்போ இத்தனையும் சேர்த்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தின் பெருங்கருணை இவங்க மேலே, பேராற்றல் இவங்க மேலே பெரும் அருளை கொடுத்துருக்கு. அவங்க எல்லாருக்கும் அதை பரப்பிட்டுருக்குறாங்க. அதைத்தான் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அம்மா, அப்பா, அத்தை அவங்க கையால் தொட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த விருதை உங்களுக்கு முன்னால் நான் கொடுக்கறதுக்கு மனம் நிறைந்த மகிழ்வுடன் இப்போ நான் கொடுக்க பிரியப்படுறேன். கலைமகள் சரஸ்வதி விருது. ஏன் கலைமகள் சரஸ்வதி சொன்னோம்? நமக்கு என்ன இன்ட்யூஷன், ஏன் மைண்டில் அப்படி வந்தது எனக்கு தோணலை. கலைமகள் தான் சரஸ்வதி தான் கலைமகள். அதை கடந்து சரஸ்வதி நதி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்னதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல பகிரங்கமாக அவங்க பண்ணுறாங்களே தவிர மறைமுகமாக பலருக்கும் ஒரு நேர் நிலையில் அத்தனை இதை அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் அந்த இன்ட்யூஷன் எனக்கு வந்ததான்னு தெரியல. இன்றைக்கி நேரம் கொடுத்து இன்னைக்கு அதை அவங்க எதுவுமே கவனத்தில் இல்லை, அவங்களுக்கு கவனமே கிடையாது. அம்மா வாங்கம்மா அது போதும், வேறு எதுவுமே கிடையாது. அவங்க அம்மா அப்பா கையில் காமிச்ச இன்னும் அவங்களுக்கு காமிக்கலை, இப்போ தான் தரப்போகிறேன். பலமான கைத்தல குத்தலாம் நம்மளுடைய விஜி மேம்காக. இது ஒரு சின்ன தொடக்கம் தாம்மா. இன்னும் பல மேடைகளில், பெரிய மேடைகளில் நீங்கள் பெரிய விருதுகள் வாங்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் மதுமிதா மேம். இந்த ஒரு மொமெண்ட்டை எங்களுக்காக இந்த மேடையில் உருவாக்கி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்தலாம். பாருங்க, இதுலேயும்
விதைகளை கொடுக்கறதுன்னு இலக்கிய மேடைகள் எல்லாம் வானவன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கொடுத்துட்டே இருப்பார். இதைத்தான் ஒரு வித்தியாசமான மனநிலை அப்படிங்கிறத இதைத்தான் நான் சொல்கிறேன். விதையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மனசு. எனக்கு வார்த்தைகள் வரல. மனம் நிறைந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட லைஃப்பில் ஒரு கிட்டத்தட்ட 20 years ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபேமிலி கூட. நான் பாசமாக அங்கிள் தான் கூப்பிடுவேன். அவர் இல்லைன்னா நான் வந்து ஸ்டேஜில் எப்படி பாடணும்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஜென்ரலாக வந்து மியூசிஷியன்ஸ் கச்சேரியெல்லாம் போவோம், மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் போனோன்னா வெறும் பாடுறது மட்டும்தான். கல்யாண கச்சேரியில் வந்து அடிச்சிடுவோம், 4 பாட்டு பாடுவோம், வந்துடுவோன்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு பர்பஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த நிலத்தை வந்து ஒரு ஆசிரமமாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆசிரமத்தில் பல நூற்றுக்கணக்கான குழந்தைங்க இப்போ இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட், எஜுகேஷன், ஷெல்டர்னு எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. பல வருஷமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 years-ஆக இருக்கும் இப்போதைக்கு. 40 years-க்கும் மேலே வந்து அந்த தொடர்ந்து எவ்ரி டே ஹி கோஸ் எவ்ரி வீக் எல்லா ஃபண்ட்ஸையும் அதில் போட்டு தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு பைசா இருக்கோ இல்லையோ அந்த ஆசிரமத்தில் போட்டுட்டு இன்ன வரைக்கும் தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட சேர்ந்து அவரோட பிரதரும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டிஜி சண்முகம், ஃபவுண்டர் ஆஃப் டிஜிஎஸ் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் டிஜிஎஸ் ஆசிரமம். லாஸ்ட் டிசர்விங் அது வந்து கடைசியாக வச்சுக்கணும் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லியிருக்கோம். அங்கிள் எங்கே இருக்கீங்க? அவங்களால தான் சினி மியூசிக்னா எப்படி இருக்கும் அந்த ரிஹர்சலில் தான் கற்றுண்டேன். பாட்டில் கூட சர்வீஸ் பண்ணலாம்ன்றதையும் அவர்கிட்ட தான் கற்றுண்டேன். அப்போ எல்லா டிவி சீரியல்ஸ்லையும் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு டைட்டில் சாங் அண்ட் பிஜிஎம் மியூசிக் எல்லாம் அவர் போட்டது. ஸோ நீங்கள் தட் இஸ் சதீஷ் மார்க்ஸ். அக்கா உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்த தம்பி. அண்ட் இந்த ஆர்கெஸ்ட்ராவை அமைச்சு கொடுத்த டிஜே வந்துடுமா வந்துடு, எங்கெல்லாம் எதுவும் சொல்லவே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் கூட அதே பணிவோட அதே பாசத்தோடையும் இருக்கிற தம்பி விஜய் சுபாஷ். இவர் ஒரு பாப்புலர் ஆங்கர், சன் டிவி சன் மியூசிக்கோட ஆங்கர். இப்போ இந்தியா கிளஸ்டில் இருக்காரு. ஸோ இவரை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க மீடியாவில். அத்தனை பாப்புலர் ஃபேம்லாம் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்க்கா, இதெல்லாம் வேணாங்க்கா எனக்கு அப்படின்னு பாசம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற தம்பி. நல்ல பசங்களை கொடுத்துருக்கீங்க அங்கிள். திருப்பியும் எனக்கு வந்து ஒரு தூண் போல் நிற்கிற தம்பிகள் 2 பேர் இருக்காங்க. பொண்ணு கூட சங்கீதா இன்னைக்கு வரல, பட் அவங்களுக்காக சேர்த்து ஆண்டிக்காக சேர்த்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். உங்களை ஹானர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. வணக்கம். ஒரு 60 குழந்தைகளோட ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்தேன். அவங்களுக்கு பராமரித்து அவர்களை வாழ வைக்கணும் என்பதற்காக ஒரு ஆர்கெஸ்ட்ராவை ஆரம்பித்தேன். அப்போது பாடகி வேணும்னு ஒரு பேப்பரில் கொடுத்தேன். முதல் பாடகியாக இவங்க தான் வந்தாங்க. அம்மா இந்த குழுவில் பாடினா உனக்கு ஊதியம் கிடைக்காதும்மா, இது ஏழை குழந்தைகளுக்காக ஏங்கிற வாடும் குழந்தைகளுக்காக பாடும் இசைக்குழுன்னு. அங்கிள் எனக்கு பணம் வேண்டாம், நான் பாடுறதால அங்கே ஒரு குழந்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 ஆண்டுகளாக இலவசமாகவே பாடி அந்த 60 குழந்தைகளுடைய நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு மெமோண்டோ கொடுத்து அக்கா கிட்ட கொடுங்க, அக்கா பாடுறதுனால நாங்கள் வளர்ந்தோம், இன்றைக்கி படிக்கிறோம், அதுக்கு அக்காவை ஒரு காரணம்னு சொல்லி ஒரு மெமோண்டோ கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஈஸி இஃப் யூ ஆர் பிஸி, பட் நத்திங் இஸ் ஈஸி இஃப் யூ ஆர் லேசின்னு விவேகானந்தர் சொன்னார். இந்த விஜய் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இவங்க மேலும் மேலும் உயர வேண்டும் என்று எனது இசைக்குழு சார்பாகவும் ஆசிரமத்து குழந்தைகள் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். உங்கள் சார்பாக இந்த அந்த குழந்தைகள் மனிதநேய மாமணி என்ற ஒரு விருதினை நம்ம விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் முன்னாடியே அவங்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஒரு குருவை வந்துட்டு இத்தனை சிஷ்யர்களுக்கு கொடுத்ததுக்கு முக்கிய பங்கு உங்களுக்கும் இருக்கு. அவருக்காக ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமே. ஓடி ஓடி
requesting the Honorable Chief Guest, Mr. Panneerselvam and Hari sir, for a group photo here before we close up. அவங்க பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. They have to go with lot of commitments. Without you, அந்த ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணாட்டா இதுக்கு பின்னாடி இருந்த விஷுவல்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. She had sleepless nights for last 3-4 days. எங்களுக்கு ஃபோட்டோ வந்திருக்காது, லோகோ வந்திருக்காது, எல்லாத்தையும் வரத்துக்குள்ள நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ ராத்திரியை பகலாக்கி, பகலை ராத்திரியாக்கி எல்லா நேரமும் உழைச்சாச்சு. ஸோ இந்து ப்ளீஸ். ஏன் குட்டி பொண்ணு. அண்ட் இதுக்கு பின்னாடி வாலண்டியர்ஸ் இருக்காங்க, ஆக்சுவலாக ஆன்லைனில் இருக்காங்க. விஜயராம், லாவண்யா, பிரவீதா அண்ட் அதர் சோர்சஸ். எனக்கு இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸாக அந்த லாரா குட்டி, அவங்களோட ஃபேமிலி, அசோக் ப்ரோ, அவங்களோட ஒய்ஃப் ரம்யா அண்ட் ராகவன் சார், இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சார் தெரிவிச்சுக்கிறேன். கன்னியம்மாள் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்சது. ஸோ இவங்க இருக்கிற எல்லாருமே என்னோட பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் மை ஃபேமிலி இஸ் ஹியர். கண்டிப்பாக டீம்ன்றதை தாண்டி இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாருமே ஒத்துமையாக இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னால தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியும் இங்கே நடந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, அப்படி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாமா குரூப் ஃபோட்டோவுக்கு? சூப்பர். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாமா எல்லாரும் சேர்ந்து? பலமான ஒரு கைத்தட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே பேக் போன், இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு பேக் போன்ஸாக இருந்திருக்கிறாங்க. ரெடி? எல்லாரும் சேர்ந்து பிரியாணி சொல்லுங்க பாப்போம். பிரியாணி. ஏன்னா சாப்பிட்ற டைம் வந்துச்சுல, அதனால தான் பிரியாணி சொன்னேன். மோகன் சார், நீங்கள் இல்லாமல் கிடையாது சார். அவருக்காகவும் ஒரு பெரிய கைத்தில் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு பெரிய 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 சப்போர்ட் வந்துட்டு மோகன் சார் தான். ஸோ கண்டிப்பாக அவர் இல்லைன்னா இந்த ஒரு மேடை இல்லை. எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு நம்முடைய மோகன் சார் தான். ஆரம்பம் அம்பம்பம் பேரின்பம் 7-8 நாட்களாச்சு பெண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு காணவில்லை கண்ணே. 7-8 நாட்களாச்சு பெண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. காலம் கூடு போச்சு. லிரிக்ஸ் தெரியல, சாரி. ஓகே, நெக்ஸ்ட் சாங் பாடுறதுக்காக வந்திருக்காங்க பிரவீனா அண்ட் வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலி. எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள. காடே மணக்குது வாசத்துல என்னோட கலக்குது நேசத்துல. நெடுக காட்டு மல்லி வழி நெடுக காட்டு மல்லி கண் பார்க்கும் கவனமில்ல. பூக்குற நேரம் தெரியாது, காத்திருப்பேன் நான் சலிக்காது. புதுசா தெரியுதம்மா
கனவெனக்கு வந்ததில்லை, இது நெசமா கனவு இல்லை. கனவா போனது வாழ்க்கையில, வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்ததில்ல. மஞ்ச மூட்டமா மனசுக்குள்ள போகிற வருகிற நினைவுகளே. உறங்குது உள்ளே ஒரு விஷயம், உறக்கம் கலந்தா நேசம் தெரியும். காத்திருப்பேன் நான் திரும்பி வர, காட்டு மல்லியில அரும்பெடுக்க. வழி நெடுக காட்டு மல்லி, கண் பார்க்கும் கவனமில்ல. காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல. கிட்ட வரும் நேரத்துல, எட்டி போற தூரத்துல. நீ இருக்க உள்ளுக்குள்ள உன்னை விட்டு போவதில்லை. உலகத்தில் எங்கோ மூலையில இருக்கிற இருண்ட காட்டுக்குள்ள. இரு சிறு உசுறு துடிக்கிறது, நெசமா யாருக்கும் தெரியாது. சாட்சி சொல்லும் இந்த காடறியும், காட்டுல வீசிடும் காத்தறியும். வழி நெடுக காட்டு மல்லி, கண் பாட்டும் கவனமில்ல. எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள. பூமணம் புதுசா தெரியுதம்மா, ஏமணம் கரும்பா இனிக்குதம்மா. வழி நெடுக காட்டு மல்லி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக பாட வராங்க சரோ, வீரா, பவித்ரன், விஜி, ஐஷு அண்ட் சரண்யா. இது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ உங்களுக்காக இதோ. கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா. நட்ட நடுராவாச்சு, நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா. விடியும் வரையில் போராடினோம், புதிரம் நதியாய் நீராடினோம். திங்கள் எல்லாம் பாழாச்சு, துக்கம் எல்லாம் தூளாச்சு கண்ணம்மா. கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும், நெடுவாரம் தூரல் வரும். வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும்
தூளாச்சு கண்ணம்மா நட்ட நடுராவாச்சு நட்ட வேட பூவாச்சு பொன்னம்மா இப்போ கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா நட்ட நடுராவாச்சு நட்ட வேட பூவாச்சு பொன்னம்மா வந்ததா தென்றலும் நேற்று உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததை சொன்னதா பூங்காற்று உந்தன் காலில் நெட்டி போல் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை சூடி தோளில் ஆடி கைதொட்டு மெய்தொட்டு என்னை கரைப்பு இப்போ கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா நட்ட நடுராவாச்சு நட்டதெல்லாம் பூவாச்சு பொன்னம்மா விடியும் வரையில் போராடினோம் உதிரம் நதியாய் நீராடினோம் எங்களெல்லாம் வாழாச்சு துக்கமெல்லாம் தூளாச்சு கண்ணம்மா கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும் நெடுவாரம் தூவும் தூரல் வரும் வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்காகவும் மீண்டும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாமே. அடுத்ததாக இவ்வளோ நேரம் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு. எல்லாரும் ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? சத்தமாக ஹாப்பின்னு கத்துங்க பார்ப்போம். சூப்பர். நான் ரொம்ப ஹாப்பி.
நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதுக்கு. ஸோ இப்போது நமக்காக வந்துட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறதுக்காக விஜி மேம் அவர்களை வந்துட்டு உங்களுடைய பெரிய கைத்தறல வெல்கம் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து வெல்கம் பண்ணலாம் விஜி மேம் அவர்களை. சின்ன யோசனை தான் இந்த ப்ரோக்ராம். ஆனால் இதை நம்பி, இந்த டேலண்ட்ஸை நம்பி, இவங்களை ஆதரவு பண்ணணும் அப்படின்றத நம்பி, இந்த கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நம்பி இத்தனை பேர் வந்திருக்கீங்க. எந்த நம்பிக்கையில் வந்தீங்களோ அந்த நம்பிக்கையை கொஞ்சமாவது காப்பாற்றிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. இங்கே வந்திருந்த சீஃப் கெஸ்ட் அத்தனை பேருக்கும், ப்ளஸ் ஸ்பான்சர்ஸ், முக்கியமாக சேரிட்டி ஸ்பான்சர் சுரேஷ் சார் இந்தியா சிமெண்ட்ஸ்லேருந்து, ஜிபிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ரசா ஃபுட்ஸ், ஆப்ட், தாமரை, ஆர்எம் ஃபுட்ஸ், AS19 என்டர்டெயின்மெண்ட், மாலினிமா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. இவங்க தான் வந்து மொமெண்டோ ஸ்பான்சர்ஸ் நம்மளுக்கு. AS19 அண்ட் ஆர்எம் ஃபுட்ஸ் அவங்களுடைய கம்பெனி. அனிதா அவங்களுடைய அவங்க மூலமாக தான் ஆப்ட் அண்ட் தாமரை அவங்க ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாங்க நம்மளுக்கு. ஸோ அவங்களுக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஜிபிஆர் குரூப் ஆஃப் கம்பெனி CEO இங்கே தான் இருந்தார், அவர் கிளம்பிட்டார் போல இருக்குது. ஸோ ரகுநாதன் சாருக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிடுச்சுக்கு. JK கேட்டரிங், ஜெயஸ்ரீமா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல்சோ. அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்து அலைஞ்சு தெரிஞ்சு இந்த ஹால் புக்கிங்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இந்த இது கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண அவங்களுக்காகவும். அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி GHF குழந்தைங்களுக்கு அவங்களுடைய JK கேட்ரிங் மூலமாக வந்த ஃபுட்டு தான் அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபுட் அவங்களுடையது JK கேட்ரிங். ரசா ஃபுட்ஸ் இந்த ஜட்ஜஸ்க்கு அண்ட் சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் மொமெண்டோ கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கொடுத்தது. இந்த மில்லட்ஸ் அவங்களது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கீ மில்லட்ஸ் உடம்புக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து விளம்பரப்படுத்தலை, பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அதனால சொல்கிறேன். ரசா ஃபுட்ஸ் அவங்களுக்காக தேங்க்ஸ். அண்ட் SRR கிராண்ட் அண்ட் ஃபார் அங்காடி 2 பேரும் தான் டைட்டில் ஸ்பான்சர்ஸ். அவங்க ஃபேமிலி வரதா இருந்தது. ஸோ மேபி ஃபார் சம் ரீசன்ஸ் ஐ திங்க் they've left early. ஸோ அவங்களுக்காகவும் டைட்டில் ஸ்பான்சர்ஸ்க்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். SRR கிராண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் எல்லாருக்கும். அண்ட் முக்கியமாக வாலண்டியர்ஸ், சுப்ரஜா அப்படியே வந்துடுங்க வாலண்டியர்ஸ், நீங்கள் எல்லாம் சேர்ந்து நேஷ்னல் anthem பாடிடுங்க எனக்கு. ஸோ த பில்லர்ஸ் பிஹைண்ட் இங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் மொமெண்டோ கொடுத்து ஹானர் பண்ணணும் நியாயமாக. இப்போ எல்லா டைமையும் வந்து சக் பண்ணதுனால உங்கள் முன்னாடி வந்து அவங்க நிற்கிறாங்க. பட் ஜஸ்ட் ப்ளீஸ் சத்யா ராஜ்குமார்மா ப்ளீஸ். ஸோ தேவ் பீன் வித் அஸ் த்ரூ அவுட் த ஜர்னி. சுப்ரஜா ப்ளீஸ். இன்னும் எந்த வாலண்டியர்ஸ் இங்கே இருக்காங்க? இந்து இங்கே தான் இருக்கேன், அப்படியே போயிடு. இன்னொரு நீல கலர் சட்டை, இன்னொரு நீல சாரி, சத்யாமா இன்னொரு பச்சை சாரி வந்துருச்சா? ஓகே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுக்கெல்லாம் புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பித்து வச்ச மிஸ்டர் ரங்கநாதன் ஜி. எதையுமே பெருசாக சிந்திக்கணும் அப்படின்னு சொன்ன வச்சது அவர் தான். இதெல்லாம் நம்மளுக்கு எட்டா கனியாக இருக்குது, இங்கெல்லாம் நம்ம பண்ணணும்னா எத்தனையோ லட்சம் செலவாகணும், பரவாயில்ல இருக்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்தும் முடிஞ்சிட்டு இருந்த ப்ரோக்ராம் சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு எவர் இந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தேங்க்யூ ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ ஹியர். நீங்கள்லாம் சேர்ந்து மியூசிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு சே தேங்க்ஸ் டு அவர் நேஷன். டைம் டு ரிமெம்பர் அவர் மாரிட்டர்ஸ், அத்தனை சோல்ஜர்ஸ். அது நம்மளுக்காக இன்றைக்கி பாதுகாப்பாக நம்ம உட்காந்து இங்கே ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோன்னா and the Army, Navy and Air Force அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்மளோட நேஷனல் ப்ரைட் anthem and wish you with all your humble request எல்லாரும் கொஞ்சம் எழுந்திருந்து நேஷனல் anthemக்கு நீங்கள் பாடணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா அண்ட் அவங்களுக்கு இந்த வாணி மஹாலில் நம்ம ஸ்டேஜுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க மிஸ்டர் குமார் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்த ராம் சாருக்கு நன்றிகள். இதுக்கு பின்னாடி உழைச்ச அத்தனை பேக்ரவுண்ட் சப்போர்ட் மியூசிஷியன்ஸ்க்கு நன்றி சொல்ல வார்த்தையில் அவங்களோட பேசி நான் முதல்லேருந்தே பார்த்துட்டாங்க. இவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்களோ அங்கேருந்து இப்போ வந்திருக்காங்க, நம்ம கூடவே இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் டெக்னீஷியன்ஸ், LED சப்போர்ட் பண்ணவங்க, இந்த ஆடியோ சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே எங்களுடைய ஹம்பிள் பிரணாம்ஸ், நன்றிகள். அண்ட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த JK கேட்ரிங் அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆன்லைன் ஹெல்பர்ஸ் Vijiram, Lavanya, Pravita and all of you guys there. Thank you so much. Thank you. Check. Jana Gana Mana Adhinayaka Jaya He Bharat Bhagya Vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Uttara Banga Vindhya Himachal Yamuna Ganga Ujjala Jala
honoring the anchor who did an extremely a good job. நம்ம எல்லாரையும் ஒரு லைவாக வச்சுட்டு நல்ல ஜாலியாக ரொம்ப அழகாக பேசினீங்க தம்பி, பாராட்டுக்கள். வீட்டில் இதே மாதிரி கல்யாணம் ஆகிட்டு பேசணும்னு வாழ்த்துறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரே ஒரு விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இன்னைக்கு பாடினவங்க எங்கள் விஜய் மேடம் எல்லாருக்கும் வீட்டில் போயிட்டு திஷ்டி சுற்றி போடுங்க. கண்ணாமுன்னான்னு கண்ணு விழுந்திருக்கு. ரொம்ப அழகாக ப்ரோக்ராம் நடந்தது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது சொல்லணுமா? இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நாங்கள் எல்லாருமே விஜய் மேமோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். Now, Madam wants to honor the volunteers. Let me start with Jayashree first, and then Malini. Next, Malini. மாலினியோட பேர் இருக்கக்கூடிய மொமெண்ட்டை எடுத்து வச்சுக்கோமா. தப்பாக மாற்றி கொடுத்துட்டு போகிறீங்க. Man behind her with the coat. வாங்க சார், மேலே வாங்க சார். The eventful man. Please come. So happy that you stayed with us till the end. Next, Anita. ரெடியாக இருந்துக்கோங்க. அனிதாவோட பேர் உள்ள மொமெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லையா அனிதாக்கு? அனிதா has flown from Bangalore. அதாவது இந்த ப்ரோக்ராமுக்காக ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து நாளைக்கு ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் ஒரு பெரிய ஆங்கர் அவங்க. தேங்க்யூ அனிதா ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே. அண்ட் தென் இந்து, த கேர்ள் ஹூ இஸ் ஆல்வேஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு அவர் அகாடமி. வெஸ் சத்யா ராஜ்குமார் கிளம்பிட்டாங்களா? இல்லை. தென் சுப்ரஜா நேற்று தான் வந்தாங்க, பட் ஷீ டுக் ஸோ மச் ஆஃப் பெயின். சத்யா ராஜ்குமார் மேடம் வாங்க. த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஃபேக்கல்ட்டி, ஒரு பெரிய இது. இன்னைக்கு ஹம்புளாக எதுவுமே பேசாமல் தனக்கு கொடுத்த பணியில் சிறப்பாக பண்ண அவங்களுக்கு ஒரு ஓ போடுங்கப்பா எல்லாரும். அண்ட் தென் ஐ இன்வைட் சுப்ரஜா. நேற்று தான் வந்தாங்க. ஷீ டுக் ஸோ மச் ஆஃப் பெயின் அண்ட் எஃபர்ட்ஸ் இன் ஸ்கிரிப்டிங் எவ்ரி திங்ஸ் டு டூவை போட்டு அழகாக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ சுப்ரஜா. கண்டிப்பாக. எனிபடி ஐ லெஃப்ட் அவுட்? ஓகே, ஃபைனலி இட் இஸ் மீ. ஐ எம் பீங் கால்ட் தேர். ஐ வில் கோ அண்ட் ரிசீவ் மை மொமெண்டோ. ஓகே, இவ்வளோ நேரம் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த ரங்கநாதன் சார், அவருக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமா? கைதட்டலாமா? ஏன்னா ஃபுல்லாகவே கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு ஃபுல்லாக. தேங்க்யூ ஸோ மச் சார். கடைசியாக வந்துட்டு விஜய் மேமுக்கு ஒரு ஷால்வை கீதாமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா நம்மளுடைய விஜய் மேமுக்காக? தேங்க்யூ ஸோ மச் கீதாமா, இந்த ஒரு அழகான ஒரு பொன்னாடை வந்துட்டு விஜய் மேம் கொடுத்ததுக்காக. அண்ட் ஃபைனலி நாட் பட் லீஸ்ட், இது வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இங்கே செய்ய விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் பாதி க்ரௌடு போயிட்டாங்க. விஜய் மேடம், நான் மோகன் சாரை மேடைக்கு கூப்பிட்றேன். அவருக்கும் வந்து நம்ம ஹானர் பண்ணாதான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி ஆகும். ஏன்னா அவரோட உழைப்புங்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் பக்கத்தில் இருந்து பார்க்குறவன். அதை டெடிக்கேட்டட் அப்படின்னா மோகனுக்கு வந்து டிக்ஷனரியில் மோகன் பேரை போடலாம். டெடிக்கேஷன் பக்கத்தில் மீனிங்க்கு வந்து மோகனோட பேரை போடலாம். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கண்டினியூஸாக இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இந்த ப்ரோக்ராமோட ஈவெண்ட்டை பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருந்து சப்போர்ட் பண்ண அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹானர் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாரோடைய விருப்பம். வாங்க மோகன், ப்ளீஸ் கம். எங்கள் குருவின் கையால் அவர் கொடுக்கறதுக்கு எதுனா கொடுங்கம்மா. Thank you, Mogan. Wonderful evening. I hope everything went off very well. Okay, thank you so much for this opportunity also. அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருங்க பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இறைவனுக்கும் நன்றியை சொல்லி இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது திஸ் இஸ் MC and singer Karuna signing off. Thank you so much.